அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளியின் சிறப்பு விழா மிக அழகாக நடைபெற்றது. வெளியில் நம்ம ஜமாத்தார்கள் அனைவரும் நின்று அனைவரையும் வரவேற்ற விதமும் மிக சிறப்பாக இருந்தது. பல மக்கள் நம்ம மதுரையை சுற்றி பல இடங்களுக்கு சென்று அங்கங்கு அவர்கள் முயற்சியால் பள்ளிகளை தோற்றுவித்திருக்கிறார்கள். அது நம் சுங்கம்பள்ளிக்குத்தான் அந்த பெருமை சேரும். ஏனென்றால் அவர்கள் எங்கு போய் சென்று குடியிருந்தாலும் அவர்கள் பூர்வீக பள்ளி என்று சொல்லுவது நமது சுங்கம்பள்ளி வாசலைத்தான். காரணம், நம் முன்னோர்கள் எல்லோரும் அங்கு வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு அங்குதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நம் யாரும் நம் பள்ளியை மறக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. நமது பள்ளி புதுப்பிக்கப்பட்டு நம் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் இது மிக்க பெருமையாக இருந்தது. நிறைய மக்கள்கள் நம்மிடம் அது அழகாக தோற்றத்தில் இருக்கிறது என்று கூறினார்கள். எல்லோரும் உணவு அருந்திவிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, உணவு ஏற்பாடு செய்யப்பட்டது, உணவு அருந்து செல்லுமாறு அழைப்பு விடுத்தார்கள். அதுவும் மிக அழகாக இருந்தது. நம் அனைவருக்கும் ஒரு உணவு பார்சல் செய்து ஒரு டப்பா அளவு பார்சல் செய்து பார்சல் முறையில் கொடுத்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. காரணம், உணவுக்காக இல்லை, பள்ளியுடைய பரக்கத்துக்காக அப்படி செய்து இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. சிறப்பாக இருந்ததை மட்டும், நிறைவாக இருந்ததை மட்டும்தான் நம்ம சொல்ல வேண்டும். குறைகளை என்றுமே நம்ம சொல்லக்கூடாது. அது நமக்கு நம்மளுடைய முஸ்லீம்களுக்கு அது அழகல்ல. குறையோட நோக்கத்தில் சொல்லவில்லை, இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம் என்றுதான் நான் கூறுகிறேன். நம்ம மாநில ஜமாத் உலமா சபை தோற்றி உருவாக்கப்பட்டதே நமது சுங்கம்பள்ளி வாசலில் தான். இந்த சுங்கம்பள்ளி வாசலில் தான் நமது மாநில ஜமாத்துல் உலமாவே ஆரம்பித்தார்கள் என்பதும் ஒரு வரலாறாக இருக்கிறது. அன்றுள்ள உலமாக்கள் பேர் தெரியவில்லை. அவர்களுடைய பங்களிப்போட அந்த உலமா சபை உருவாக்கப்பட்டது. இப்படி பல சிறப்புகளை பெற்று இன்றும் மிக சிறப்பாக அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் நம் பள்ளி சிறப்பாக அடைவதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து, ஒற்றுமை என்னும் கயிறை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்பது போல், உறவின் முறை என்பது நாம் உறவுக்காரர்கள் என்ற சிந்தனையோடு நாம் செயல்பட்டால் மேலும் நம் பள்ளி வளர்ச்சி அடையும். இன்ஷா அல்லாஹ் இனி வருகிற காலங்களில் நாம் அனைவரும் மசூரா செய்து, நான் என்ற எண்ணம் இல்லாமல் நாம் என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் செயல்பட்டால் மதுரையில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் நம் பள்ளி எடுத்துக்காட்டாக விளங்கும் என்பதில் மாற்று சந்தேகம் இல்லை. அதனால் இனி வருங்காலங்களில் நாம் அனைவரும் மசூராவின் அடிப்படையில் எல்லா காரியங்களையும் செய்து அல்லாவின் பொருத்தத்தை பெறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.